ஹல்லேலூயா. ஓகேவா? சரி, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடுகிற அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளை சபையில் இருந்திருக்கிறவர்கள் மற்றும் அந்த யூடியூப் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக பிறந்தநாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நம் யாவரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் ஆண்டவரே, இந்த 12ஆம் மாதம் டிசம்பர் 1 பிறந்தநாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், மூப்போர்கள், முதியோர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப வேளையிலே இதை கேட்பார்களானால் இந்த நாட்களில் பிறந்தநாள் கொண்டாடுற இந்த மாதத்துக்குள்ளே பிறந்தநாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம், கடந்த 11 மாதத்தை பார்க்கலாம், இந்த புதிய வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளை என் தேவன் தாமே அவங்களை ஆசீர்வதித்து புதிய வெளிச்சத்தினாலும் புதிய எண்ணெயினாலும் புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே, அநேக ஜாதியிருக்கும் ஜனங்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே, கேட்குற யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆண்டவரை நாடுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, அவங்க இருக்கிற தேசத்தில் இவர்கள் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தை முடிக்க ஆண்டவரே, நாங்கள் பிறந்தநாள் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் திராட்சை ஆண்டவரே அந்த கனியினாலும் ஆண்டவரை ஆசீர்வதித்தோன்ற பிள்ளைகளை நிறைவான நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பேர் பெற நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிறந்தநாள் கொண்ட ஒவ்வொரு பிள்ளை ஆஸ்வதிப்பார். கரங்களிடத்தில் நன்றி சொல்லுவோம். ஆமென். திருமணமான அன்பு சகோதரர்கள் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த மாதத்தில் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் பேர்ப்பராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவர்கள் இணைத்திருக்கிறேன், காற்று ஒளியும் இணைக்கப்பட்டு ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாரத்துக்குள் ஆண்டவரே இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே, இவர்கள் உடைய வருகை மட்டும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரை இயேசு நாமத்தினாலே ஆண்டவர் திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து பூரண நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், உன் அலங்கத்துக்குள் சந்தோஷமும் உன் அரமனைக்குள் சுகமும் இருப்பதாக என பார்த்தபடிக்கு அவருடைய குடும்பத்துக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுது இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை வைத்து இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்னுமாக திருமணத்திற்காக ஆயுதமாக இருக்கிற அநேகர் நம்மளுக்கு அன்பு வாலிப தம்பிகள், வாலிப பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் தாமே அந்த திருமண நாளுக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணை வரும்படியாக கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் கண்களை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக, ஃபோன் மூலியமாக அநேகர் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபின்னு சொன்னாங்க, ஏற்ற துணைக்காக ஜெபிக்க சொன்னாங்க. அன்பு மகளுக்கு நல்ல மணமகனையும், அன்பு மணமகளுக்கு நல்ல மணமகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, நீங்களே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் வழியாக அவனுடைய பிள்ளைகளுடைய மனவாஞ்சை நிறைவேற்றி இவர்கள் ஆண்டவர் திருமணமாகி சந்ததி சந்ததியாக உமக்கு சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்தார் என்று சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கும்படி ஆண்டவரே, திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசு நாமத்தை ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இதுமாக ஒரு அறிவிப்பு நான் சொல்லிடுறேன். இன்று ஒவ்வொரு வாரமும் சண்டே சர்வீஸில் முதல் ஆராதனை 10:30 to 1 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் வெளியிலேருந்து வர்ற சகோதர சகோதரி இருப்பதானால் எங்களுடைய ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இரண்டாவது ஆராதனை மாலை சண்டே மாலை 6 மணி to 7:30 வரைக்கும் இருக்கும். இந்த செய்தியை அன்பு என்னுடைய மகன் பவுல் இந்த செய்தியை தொடர்ந்து எடுத்து வர்றாங்க. அநேக சாட்சிகளாக உண்டாயிருக்கிறது. கர்த்தர் என்னோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த 1 மணி நேரம் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்தியை வெளிப்பாடோடு கூட பேசுகிற அந்த காரியம் கர்த்தரால் வந்ததுதான். இது கர்த்தர் தான் வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. கர்த்தர் தான் வாய்க்க பண்ணார். இது எப்படி ஆனது? கர்த்தர் தான் வாய்க்க பண்ணார். அவனுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறத அநேக சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமாக பிள்ளை ஆஸ்வதிப்பாராக. இன்று மாலை சரியாக 6 to 7:30 வரைக்கும் இந்த இடத்துல இரண்டாவது ஆராதனை நடக்கும். உங்களுக்கு கலந்து கொள்ள வருவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அடுத்தபடியாக அடுத்த வாரம் மற்ற காரியங்களை அறிவிக்கப்படும். தேவன் நாம் ஆஸ்வதிப்பாராக. இப்போ சாட்சி வேலை, நீங்கள் சாட்சி சொல்கிற யாராவது இருப்போமானால் நம்ம சபையிலேருந்து
வார்த்தையின் ஊழியத்திலிருந்து, வெளிச்சத்தின் ஊழியத்திலிருந்து சத்தியத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் செய்திருப்பாரானால், நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களானால் வந்து சாட்சியை சொல்லும்படி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆமென். ஏன்னா இது முதல் வாரம்னால உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல உங்களுடைய சமாதானமே எனக்கு பெரிய சாட்சியாக தெரியுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நன்மை செய்தபடினாலும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கும் பிரதர், இது உங்களுக்கு தெரிய வேண்டாமா நீங்கள் சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. அவங்க மைண்ட் வாஷ் கேட்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் மட்டும் கூட இல்லைன்னா இங்கே வர முடியாது. ஆமென். எனக்கு செய்த ஒரு சில சாட்சிகளையும் நான் இந்த மாதத்தில் சொல்ல கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறபடினாலே சொல்லுகிறேன். ஏன்னா அவர் செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்புறம் அவரே கேள்வி கேட்பார், உனக்கு செய்த நன்மைகளை நீ ஏன் சொல்லலை என் அன்பு மகனே மகளே, ஏன் தாமதம் அப்படி கேட்பார். அதனால் நான் சொல்லிடுறேன், இந்த ஊழியத்தை நாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் வந்து 2024 ஏப்ரல் 20 ஆரம்பித்தோம். ஆமென். இல்லை அருதி, நீங்கள் அன்றைக்கி ப்ரேட்டு போகிறதுக்கு முன்னால் பாடிட்டு போனீங்க. நீங்கள் ஹல்லேலூயா. 20 ஆரம்பித்தோம். இன்று வரை கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குறைவில்லை. என்னை எல்லாமே அவர் தான் வாய்க்க பண்ணுறார். சும்மா இந்த இடத்துல நம்ம பிடிச்சதை நடத்தணும். அந்த கொடுத்த இந்த இடத்தை ஆராதிக்க கொடுத்த ஹவுஸ் ஓனர் அன்பு பிரதர் ஜோசப் பிரதருக்காக, அன்பு சகோதரி ரீட்டா சிஸ்டருக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய ஃபேமிலிக்காக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கேட்ட உடனே அந்த சாவியை கொடுத்து நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஏன் இந்த சாட்சினா, இன்னைக்கு சாட்சி இந்த மாதம் நான் சொல்ல நேரம் இல்லை. ஏன்னா அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த 11 மாதம் செஞ்ச நன்மைகளை நான் சாட்சியை சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக கடந்து போக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ கேட்டவரும் சாவியை கொடுத்தாங்க. இங்கே வரும்போது என்கிட்ட எந்த மெட்டீரியலுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு என்கிட்ட, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வேறு எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஏன்னா என்னோட சேர்ந்து இணைந்து நெருங்கின நண்பர்களுக்கு, என் குடும்பத்தாருக்கு தெரியும் நாங்கள் அந்த சூழ்நிலை இன்றைக்கி எவ்வளோ இருந்தோன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்தார். அநேகர் இதுக்கு சமாதானம் தெரிவித்தாங்க. நீங்கள் தைரியமாக செய்யுங்க பிரதர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க. இன்னும் அநேகர் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புறது நான் அல்லவா என்னார், உன்னை உருவாக்குறது நான் அல்லவா, என் சத்தத்தை மாற்றி கேள்வி சொன்னார். அது பிறகு பைபிள் கொஞ்சம் நிறைந்து தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். இருக்கிற ஒவ்வொரு மெட்டியிலும் அவர் கர்த்தர் கொடுத்ததான். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன கிடையாது, நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பகுதி இந்த எல்லாமே கர்த்தர் கொடுத்ததான். விசேஷமாக நீங்கள் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான். ஹல்லேலூயா. விருட்சத்தின் கனிகள். ஹல்லேலூயா. பிரசனமாக நீங்களாம் விருட்சத்தின் கனிகள். இனி வருகிற நாட்களில் நான் வாரம் சொல்கிறது தான், இங்கே வந்து உள்ள அமர்ந்துற யாருமே சபை விசுவாசியாக நீங்கள் இங்கே வரலை தான் நான் சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கும்படிக்கு கொண்டு போய் செய்தியை கொண்டு சேர்க்கிற சுடரொளி பட்டயங்களை. ஹல்லேலூயா. நீங்கள் விருட்சத்தின் கனிலாம் நீங்கள் இருக்க நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இனி கனி கொடுக்கக்கூடிய மாதம் 2025 கனி கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இது உண்மை. இன்னுமாக நான் சொல்கிறேன், ஏன் மறுபடியும் சொல்கிறான்னு தெரியல, இது யூடியூப்பில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி அது சீக்கிரத்தில் நம்முடைய இன்னொரு கிளை சபையை ஓப்பன் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஆமாம், அது 2 இடத்த ஆண்டவர் சூஸ் பண்ணி காமிச்சார். ஒன்று திருப்பூர், இன்னொன்று நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏற்ற மாதிரி ஆளுக்கு வேண்டாம். நான் இப்போ தான் அந்த மாவட்டத்தை குறித்து நிறையா பிரச்சனை இருக்குது, நம்ம சொல்ல வேண்டாம். திருப்பூரில் கன்ஃபார்மாக என்ன செய்வோம், சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். அவங்க ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு யாரை அனுப்பணும் என்ன நம்ம கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னொரு இடம் இருக்குது, அது அடுத்த வாரம் இல்லை ஒரு நாட்களில் அந்த இடத்த கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனாலும் இப்பொழுதுக்கு இதை சொன்னால் நம்ம மனசு இதாகணும் கண்டு அதிக சந்தோஷம் வந்து ஆனந்த கண்ணீர் வந்துடும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற இந்த இதெல்லாம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு கண்டி சொல்லலாம். அதிக கண்ணீர் வந்துடக்கூடாதுன்னு கண்டி நான் சொல்லலை. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா பிரசனத்தோடு இருக்கிறது கண்ணியாக சொல்லலை. சிலவங்க உண்மையை நம்ம சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு 2 மணி நேரம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சோர்ந்து போயிடுவாங்க. என்னால் தாங்க முடியாது, பிள்ளைகள் அழுகுறது என்னால் தகப்பனால தாங்க முடியாது, நமக்கு தெரியும். அதனால் சொல்லலை. ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 இடங்களிலே நம்முடைய அது சீக்கிரத்தில் கிளை சபை இருக்கும். இங்கேயே நடக்கும், அங்கேயே நடக்கும். அதுக்கான தேவ ஊழியர்களுக்கு அதை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துவார். இப்போ இன்றைக்கி எப்படி இங்கே ஊழியம் நினச்சோ இதே மாதிரி பறந்து போய் செய்யக்கூடிய காலங்கள் நேரங்கள் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென். நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்க, போய் செய்தி கொடுங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்காண்டி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் காரியம் வாய்க்க பண்ணியிருக்கிறார். இன்னுமாக ஒரு பொருத்தனை இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் என்னுடைய மனைவி சேர்ந்து ஜெபித்தோம். சபையிட்ட கூட எங்களுடைய சபை மூப்போன்ற சகோதரிகிட்டலாம் நான் பேசியிருக்கிறேன். தம்பி பவுல்டே நான் பேசியிருக்கிறேன். 2 ஒரு பான்சர் கொடுத்தாரு. ஆண்டரே சொந்தமாக எனக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு 3-4 சென்ட் இடம் இருக்குது ஆண்டரே, அதில் ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னேன் நான். ஹல்லேலூயா.
அப்போ சொன்னோம்னா அதுக்கு ஒரு டார்கெட் ஆண்டு பணத்தை சொன்னார். இல்லைன்னா இந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார், கர்த்தர் சுத்தமாக இதை நீங்கள் வாங்கிக்க பிரதர்னார். ஏன்னா யூடியூப்பில் போய்கிட்டு இல்லையா சொன்னார், கர்த்தர் சுத்தமாக இருந்தால் இந்த இடத்த நீங்களே உடனே செய்ய வாங்கிக்கிங்க, நான் எப்போனாலும் தர ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. இல்லையா ஒரு கரங்களை தட்டுமா? நான் விசுவாசத்தில் பேசுகிறேன், சொந்த பேராது இல்லையா. ஏன்னா எனக்கு ஆண்டவர் பேச சொன்னால் மட்டும்தான் நான் பேசுவேன். அவர் சத்தம் அந்த மெல்லிய சத்தமும் அந்த ஏவுதல் இடத்துல வரலைன்னா நான் இன்னும் பேச முடியாது. ஏதோ டைமுக்காரன் பேசுகிறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல கட்ட வந்தால் குறைஞ்ச ஒரு 75 லட்ச ரூபா வரும். இப்போ இங்கே சிம்பிளாக கட்டணும் இல்லை 1 கோடி ரூபா வரும் இல்லையா. ஏன்னா கீழே ஃபுல்லாக வந்து நம்ம சர்ச்சை கட்டிட்டு பேசமாட்ட சர்ச்சை கட்டி மேலே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரூம் போட்டுக்கலாம் சொல்லி 1 கோடி ரூபா, 1 கோடியே 1 இல்லையா, 1 கோடியே 1. இந்த இடத்த வாங்குறதாலும் எனக்கு 1 கோடி ரூபா தேவைப்படுது இல்லையா. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், ஆண்டவரே இதை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு 3 ஆள் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இல்லையா கட்டுங்க, உங்களுக்கு தாங்க இடம், எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தாங்க, நீங்கள் ஆராய்ச்சி போகிறீங்க. இது வந்து ஏற்ற நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கு பண்ணுவார். உங்களுடைய சொந்த கண்களை அப்படி ஆயிடுச்சு, சொந்த கண்கள் காணும். ஏன்னா 3 நபர் செலக்ட் பண்ணிக்கிறார், 3 நபர் செலக்ட் பண்ணிக்கிறார். 3 பேர் எடுத்துவாங்க, நான் தேடலை. அப்படி யார் ஆண்டவர்னு கேட்டேன். எனக்கு ஒரு சவள புத்தி, ஆண்டவரே சொல்லுங்கள், நான் போய் கொண்டு போய். நீ பேசக்கூடாது, நீ நான் தொங்கிருந்த கூடாரத்தில் அமர்ந்து இங்கே உட்காந்துருந்தார். ஆபிரகாம் தன் கூடார வாசல் அமர்ந்திருக்கும் போது 3 புருஷர்கள் அங்கே இந்த வசனத்தை கொடுத்தாரு எனக்கு. அல்லேலூயா. அவன் என்ன சேப்பறன்னு தெரியல, உட்காந்துதான், குழந்தை இல்லை. உள்ளே போனால் சாராட்ட பிரச்சனை, எப்போ பார்த்தா பிரச்சனை, அது இல்லை இது இல்லை அதில் பிரச்சனை. ஆபிரகாம் தாங்க முடியல. அந்த உஷ்ண வேலையில் போய் தன் கூடார வாசலில் உட்காந்துருந்தான். என்னடா உள்ளே போனால் மனைவி பிரச்சனை தாங்க முடியல, வெளியே வந்து அந்த பிரச்சனை உஷ்ணம் ஆகுதுன்னு சொல்லி உட்காந்தப்போ தான் ஆபிரகாம் கண்ணில் தயவு கிடைச்சது. அல்லேலூயா. அந்த 3 புருஷங்க போனாங்க. அங்கே என்ன சொன்னாங்க, உனக்கு ஒரு எந்த நேரத்தில் சொன்னார், ஒரு உப்பு காலத்தில் ஏற்ற நேரத்தில் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். அந்த 3 புருஷர்கள் அது யாரும் எனக்கே தெரியாது. சிலவங்க தெரிஞ்சு சொல்லுவாங்களே, அவங்க சொல்லுவாங்க, இது யாருமே தெரியாது, கர்த்தர் மட்டும் தான் எனக்கு தெரியும். இல்லையா சொன்னார், நான் அனுப்புவேன், அதுவும் சபைக்கு நான் அனுப்புவேன், அவங்களே வந்து உனக்கு ஐடியா கொடுப்பாங்க, செஞ்சு தருவாங்கன்ட்டார். எனக்கு வேலை மிச்சம். இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் செய்கிறாரு. இன்னுமாக ஏன் சாட்சி நேரம் சொல்கிறீங்கன்னா, இந்த வருஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அடுத்து நிறைய புரோக்கரை இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நம்ம ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தோம். சிஸ்டர் சான்சிஸ்டர் தெரியும், மலருக்கு பவுலுக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். எவ்வளவு நம்ம கொட்டேஷன் போட்டிருந்தோம் சிஸ்டர்? 65,000. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தைகளுக்கு முதியோருக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 60 சிம்பிள் 65,000 ரூபா, ரொம்ப எல்லாம் கிடையாது. ஆஃப்டர் ஒரு 65,000 ரூபா நான் ஒரு சின்ன கொட்டேஷன் போட்டு இந்த சின்ன சபைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நான் விரும்பணும். அப்போ சொன்னாங்க, எப்படி இது காரியம் வாய்ப்புனா, கர்த்தர் தான், என்ன கிடையாது. எழுதிட்டேன், வாசித்துட்டேன், இதை விசுவாசித்துட்டேன். பேச வேண்டியது என் வேலை, செய்ய வேண்டியது அவர் வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் விசுவாசம் இருந்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ சொன்னேன், ஆண்டவரே இந்த 65,000 ரூபா எனக்கு வந்து பெரிய தொகையாக தெரியல, சரிங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கார். அல்லேலூயா. எனக்கு பெரிய தொகையாக தெரியல. ஏன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து சர்வத்தையும் உண்டாக்குனவருக்கு முன்னால் நான் வந்து இதை குடிச்சு நான் மேன்மை பாராட்ட விரும்பலாண்டவர். அப்போ எனக்கு காசை இன்றைக்கி கண்ணில் நான் பார்க்கணும் இல்லையா, எனக்கு இதெல்லாம் வேணும்ட்டேன். இல்லையா எனக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை காசை கொடுத்து நான் வேறு மாதிரி அதை என்ன காசை தூக்கி கொடுத்துடக்கூடாதுன்னு கேட்டு ஒரு வந்துடக்கூடாது, எனக்கு மெட்டிலாக கொடுங்கன்ட்டேன். இல்லையா என்ன சொன்னேன், மெட்டிலாக கொடுத்துருக்கேன், எனக்கு பூரா மெட்டிலாக கொடுத்துருக்கேன்ட்டேன். அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இல்லையா பாருங்கள், நேற்றைய முன்தானம் வந்து நான் சாட்சி சொல்கிறேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், எனக்கு சபை மக்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் இங்கே இருக்கிற 25 வாலிப பிள்ளைகளுக்கு, சிறிய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வந்துருச்சு. அல்லேலூயா. கரெக்டாக தப்புமா? சுடிதார் அவன் இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க, இன்னும் ஒரு வியாழக்கிழமை இந்த பசங்களுக்கு சொன்னேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா எனக்கு காசாக கொடுத்து எனக்கு போய் எடுக்க தெரியாது, எனக்கு என்ன தெரியாது, நான் அந்தளவுக்கு எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நான் அடிக்கடி போய் மைசர்ஸ்ட்டு கேட்பேன், சிஸ்டர் நல்ல சேலை போங்க பாஸ்டர் போங்க, யானே எடுத்த கடை எல்லாம் அவர் தான் எடுத்து வருவாங்க. இல்லையா. அப்போ அவங்க எடுப்பேன் ஐடியா கேட்டேன், இனிமே தெரியல. அப்போ நான் சொன்னேன், பையங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னேன். நேற்று நைட் பேசினேன், இதாக தான் பேசினேன். பசங்க மட்டும் தான் இருக்கிறாங்க சிஸ்டர், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஒரு 20 பையன் இருக்காங்க. டிஷர்ட் ஒன்று அனுப்பிச்சுட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லையா அனுப்புங்க, எனக்கு கடையை போகுது. இல்லையா கரெக்டாக தட்டுங்க. அப்போ நான் போட்ட அமௌண்ட் கொஞ்சம் ரூபாய் நினைஞ்சது குறைஞ்சிக்கிட்டு வருது, சரக்கு வந்துருக்கு, மெட்டீரியல் வருது, ஆண்டரை கரெக்ட் பண்ணிட்டே வர. சரி ரைட்டு. இது போக சேலை நைட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். எத்தனை சிஸ்டர் நைட் பேசணும்? நீங்கள் வந்தானே பேசுனீங்க, இங்கே வந்தானே பிளான் போட்டோம். 20 சேலை எடுக்கணும்னு சொன்னோம். இல்லையா
நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, நான் உண்மையே சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. அதுக்கு உண்டான தேவை ஆண்டு சந்திச்சிட்டார். இல்லையா? உடனே கொண்டே சந்திக்கிறாரு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, என்னை கிள்ளி பார்த்தேன், சங்கீதம் 126 சங்கீதம் மாதிரி கிள்ளி பார்த்தேன். சீயோனிலே சொப்பனம் காணுகளை போல இருக்கிறீர், கனவா நனவான்னு கேட்டேன். நனவு, நீ கூட இருக்க, அவன் கூட இருக்கேன்னார். இல்லையா? அப்படியே சந்திச்சார் காசை. இன்னும் எனக்கு என்ன செலவு அப்படின்னா, இந்த கேக் கொடுக்கணும் ஆண்டவரே, இன்னும் நான் இப்படி கேக் கொடுக்கணும், ஒரு 70 பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு பாக்ஸ் கேக் கொடுக்கணும், இது மட்டும் சொன்னேன். கடந்த வாரத்தில் சாட்சி சொன்னேன். நான் யதார்த்தமாக பேசினேன், கர்த்தர் காலையில் வாய்க்கை பண்ணார். ஒரு சகோதரிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், என்னப்பா சொல்ல 75 பாக்ஸ் போதும் அப்படின்னு கேட்டாங்க. போதும் இல்லையா? போதும், 75 பாக்ஸ் போதும், எனக்கு வர 50 இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 25 வாங்கி வச்சுக்குவோம், யாராவது திடீர்னு கிறிஸ்மஸ் வந்தாலும் கொடுத்துலான்ட்டு 75 பாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த 65,000 கொஞ்சம் கொஞ்சமாக 30 பேருக்கு சேலை, 30 பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு என்ன வச்சுருக்கு, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து எங்கிட்ட சபை மூப்பொருள் மாதிரி இன்னும், அதாவது மேரேஜ் ஆன அன்பு சகோதரலாம் இருக்காங்க. இப்போ பவுலோ, ஆமோஸு, நோபுரத்து மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்களாம் ட்ரெஸ் வேணும் ஆண்டவரே, அதுக்கும் ஒரு ஆளை ஐயப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 40 சைஸ் தான், 42 சைஸ் தான் கேட்டாங்க. 4 மணி நேரம் கூட்டுவான்னு கேட்டேன், கூட்டுவாங்க, 2,000 எடுத்து போட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு ஆள் 25 ட்ரெஸ்ஸுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. என் வேலை முடிஞ்சு. அதனால தான் நீங்கள் சாட்சி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் சாப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை மட்டும் பிறகு சொல்லலையா? இங்கே இருக்கிறவங்கள யாராவது நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கட்டாயப்படத்தில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லையா? அதுக்கே போன வாரம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிட்டார். ஆமேன். இருந்தீங்கல்ல, ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டார், சாப்பாடு நான் தரேன்ட்டார். இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதி. இன்னும் என்ன பிரச்சனை, நேற்று நான் போய் இந்த திருவள்ளூர் வாங்குறப்ப இந்த அரசடியில் அதில் நின்றுட்டு வேடா பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வசனம் போட்டு சொன்னீங்களாம்மா, ஆமாம், நானும் வினிஸ் போகிற கண்டிப்பாக 2-3 நாள் வர்றோம், நான் அவர் இல்லாமல் நான் வர முடியாது, அவர் தான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. வாங்கிக்கேன், ரேட்டு குறைச்சி அடிச்சு தரேன்ட்டாங்க. இல்லையா? பேசிட்டு வந்திருக்கேன். அந்த காசை யாராவது சந்திக்க வச்சுருவார். ஏன்னா நான் யார்கிட்டையும் கொடுங்கன்னு நான் கேட்கல. இல்லையா? இந்த சபை மக்கள்கிட்ட கூட எனக்கு ஒரு 100 ரூபாயாவது கிறிஸ்மஸ் காணி கொடுங்க இது கேட்டே கிடையாது, எப்பயும் கேட்ட கிடையாது, கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கரமாக இருக்கும், எதுக்கு நான் கூட கேட்கணும்? நீங்கள் தாயிங்க, எனக்கு சோறு போட்டு வைக்கிறீங்க, பிறகு வந்துட்டு மறுபடியும் நம்ம எனக்கு சோறு போட கேட்க முடியுமா? பசியை அறிஞ்சு சோறு போடுறீங்க, அவர் தகப்பனை எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதான் அவர் தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ அந்த 65,000 கிளியர் பண்ணிட்டார். இல்லையா? இப்போ அடுத்து என்னன்னா 1 கோடிக்கு நிற்குது. இல்லையா? இது 50 லட்சம் 20 லட்சம்லாம் பேச முடியாது. எனக்கு 1 கோடியே 1 என்ன இருக்குன்னு, 1 கோடியே 1 ரூபா வரணும் எனக்கு. அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு 1 ஆரம்பித்து லாஸ்ட்டில் 1 முடிக்கணும். 1 கோடியே 1 வரணும். ஏன்னா அது தொடரும். அடுத்து 2 கோடியாக மாறலாம், 2.5 கோடியாக மாறலாம். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எதை நான் பேசுகிறேனோ அதை கர்த்தர் வாக்கியம் பண்ணல. இது வரைக்கும் நான் பேசுகிறதுனால கர்த்தர் வாக்கியம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் பேச துணிந்தேன். இன்னொரு விஷயம் பேசணும். அப்புறம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அப்படி என்னென்னு கேட்டார், எனக்கு ஒரு ஏசி போடணும்னு சொன்னேன். இல்லையா? பயப்படாத, மார்ச் மாதம் போட்டு விட்டுருவோம்ட்டார். இல்லையா? விடு, பட்டணத்தை ஆசீர்வதிச்சிருவோம்ட்டார். இல்லையா? அப்போ நிறைவான தகப்பன் எனக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாங்க. உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாச வார்த்தை கரெக்டாக இருந்துச்சுன்னா போதுங்க. கர்த்தர் அதிலிருந்து காலத்தை நேற்றையே செய்து முடிப்பார். ஆமேன். செஞ்சுருக்கிறாரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்களில் சீக்கிரமாக நாளையிலேருந்து நாங்கள் இன்னும் மற்ற நிறைய வேலையை தொடங்க போகிறோம். இல்லையா? கிறிஸ்துமஸ் வேலையை தொடங்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கிட்ட வார்த்தை மட்டும்தான்ப்பா இருக்குது, நீங்கள் கொடுத்த வார்த்தை தான் இருக்குது, வேறு எதுவுமே எங்கிட்ட இல்லை. எங்களுக்கு கல்வி நாணம் எல்லாவற்றும் குறைவுள்ளவர் தான். ஒன்று தெரியும் ஆண்டவரே, என் மேய்ப்பர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார், அது மட்டும் எனக்கு தெரியும். எல்லா உலக மனசில் எல்லாம் எனக்கு கைவிட்டலாம். நீர் அழைத்தர் உண்மை இல்லவர், நீ தெரிந்து கொண்ட உண்மை இல்லவர். ஆண்டவரே, உன் தாயின் கருவிலையும் தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்க. இம்மட்டும் நடத்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூடவே நீங்கள் இருந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிச்சு விட்டிருக்கீங்க. அன்று நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் தியானிக்கு நான் திகைந்து நிற்காதபடிக்கு எல்லாம் இந்த வருஷம் இந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்பாக செய்து முடிச்சிட்டீங்க. ஆண்டவரே, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ண கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பட்டு இருப்பதாக, அவங்க இருக்கிற பட்டணம் ஆசீர்வதிப்பட்டு இருப்பதாக, அவரோட சந்ததிகள் ஆசீர்வதிப்பட்டு இருப்பார்கள். இயேசு நாமத்தினால் நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இப்போது வார்த்தைக்கு நேராக சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சிருவோம். 2 நாளாகமம் எடுத்து வாசிப்போம்.
1 வாசிப்போம். 2 நாளாகவும் 1 வாசிப்போம். 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கி. அல்லேலூயா. யார் தாவீதின் குமாரன்? இன்னைக்கு நம்ம தாங்க. அல்லேலூயா. நாம ஆபிரகாம் பிள்ளை, தாவீது பிள்ளை, யாக்கோபு சந்ததி நம்ம தாங்க. நீங்கள் தாங்க தாவீதின் குமாரன் குமாரத்தியுமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வாதம் வருவதாக. அடுத்து வாசிங்க சிஸ்டர். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி அவனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயுதம் பண்ணின ஸ்தலத்துக்கு கீரியாத் யாரீமில் இருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே. ஒரு நிமிஷம். 2 நாளாம் தான் வாசிக்கிறீங்க. 2 நாளாகவும் 1 தான் வாசிக்கிறீங்க. சரி வாசிங்க. சார் தான் 7 வாசிங்க சார். 7 வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதம் வார்த்தையை கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. 11 மாதங்கள் செய்து முடித்த தேவன் நீ விரும்புகிறதை கேள். யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு தாய் தப்பம் கூட நீ விரும்புகிறதை கேள் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா அவங்களால ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியும், இல்லை முடியாமல் இருக்கலாம். ஆமென். இல்லைன்னா கொஞ்சம் டைம் கேட்பாங்க. நீ கேட்குறது நல்லதான்ப்பா, நான் அப்பா வாங்கி தரேன், அம்மா வாங்கி தரேன், ஆனால் கொஞ்சம் பொருள்னு சொல்லுவாங்க. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் அப்படி கிடையாது. நீ கேளுன்ற என்ன விரும்புறியோ கேளு. அந்த மாதத்தை மறுபடியும் 7 வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்ற அந்த மாதம், அந்த 12ஆம் மாதம் இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு. இன்னும் நீங்கள் ஏதாவது விரும்பியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கேளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க. வர்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்கு செய்ய மாட்டார். இன்றே அற்புத நாள், இன்றே ரச்சனைத்த நாள், இன்றே அற்புதம் தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். அவர் காலமும் நேரமும் சாக்கு போக சொல்கிறதே கிடையாது. நீ கேட்டுட்ட எண்ணி 4 மாதம் உனக்கு தரேன்டா அப்படின்னு சொல்ல மாட்டார். எப்படி நீ கேட்கறதுக்கு முன்பாக உன் வாய்மொழி பிறவாததுக்கு முன்பாக நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது அறிந்த தேவனாக இருக்கார். சங்கீதம் 139 வாசிக்கிறோம். உன் வாய்மொழி பிறவாததுக்கு முன்னே உனக்கு இன்னது தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் கேட்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசி பாருங்கள். அற்புதமும் அடையாளம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன கேட்க போகிறீங்க? சாலமோன் என்ன கேட்டார்? வாசிங்க. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவர் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தை ஏராளமான இந்த ஜனத்துக்கு முன்பாக என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் இந்த ஜனத்துக்கு முன்பாக நான் போக்கும் வருத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்க போறீங்க? எல்லாம் கொடுத்துருக்குறாள் இல்லையா? ஆமாம். என்ன கேளுங்க இன்னும். ஏன்னா அவருடைய அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு கேட்கணுமா? ஆண்டவர் என்னை குறித்த சித்தம் என்ன, என்னை குறித்த வெளிப்பாடு என்ன, நான் இப்படியே போக்குவரத்தமாக போயிட்டே இருக்கிறதானா, எப்போ உங்களுடைய பிரசனத்தை அமர்றது, எப்போ நம்ம மூலம் பேசுறது என்ன, என்னை குறித்து தரிசனம் என்னன்னு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. கேட்கணுமா? அவர் ரொம்ப பிடிச்சது என்னன்னுவா, நீ கேளுன்றார். கேளு. ஏன் நீ கேட்குற? ஏன்னா அவர் சர்வத்தி சிருஷ்டி தேஜமா, அவருக்கு மறைவானது பூமியில் ஒன்றும் கிடையாது. எதை கேட்டாலும்
அவர் வெறும் சித்தத்தின்படி, அவர் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் நீ கேட்டு பாருங்க. அவருடைய அந்த வசனத்தின்படி இப்படிலாம் நான் வாழ விரும்புகிறானே நீ நடத்துவீங்கன்னு சொல்லி பாருங்க, அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். ஏராளமாக இருக்கின்ற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அப்பொழுது தேவன் சாலொமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. கரங்கள் தட்டுவோமா? ஆமென். இந்த மாசம் இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் ஞானத்தையும் விவேகத்தையும் இப்படி தான் ஜனங்களை மழையெடுத்துறது என்ன செய்யறது, எனக்கு என்ன தெரியல ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கூட ஞானமாக கூட நான் பேசணும், இல்லை வார்த்தையை ஞானமாக நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது மட்டும் கொடுக்க மாட்டாராம், ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா நீ கேட்டில, அப்போ இதெல்லாம் நீ பேசணும்னா உனக்கு ஒரு ஐஸ்வர்யம் தேவைப்படும் உனக்கு. ஏன்னா நீ செலுத்திருந்தா தான் உன் வசனத்தை போய் சொல்ல முடியும். நீ போய் அடி வாங்கிட்டு போய் வசனத்தை சொல்ல முடியாது. என்னை 4 பேர் முத்துன்னு அடிச்சு போட்டாங்க, முதல்ல வழி இப்படியே நிற்கிறேன், அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஏய் விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் போய் நானே அடிவை குத்தும் குலையரமாக பட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எழுந்திரிச்சு நிமிர முடியாமல் உட்காந்துருக்கேன். நான் போய் எப்படி ஒரு கூட சண்டையை சமாதானம் பண்ணி விளக்க முடியும்? அதை விளக்குவது கூட தைரியம் எனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. நான் போய் நின்னாலே அங்கே இட கலையணும். அந்தளவுக்கு வார்த்தையுடைய வல்லமையில் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்க பணபலம் ஆள்பலம் இதைத்தாங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்மளை மாதிரி சின்ன ஆளுக்கெல்லாம் நம்ம ஒட்ட முடியாது. ஆனால் நம்மகிட்ட ஒட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எளியவனை குப்பையில் தூக்குகிற தேவன், சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு அவங்களா நல்லது இல்லைங்களே, ஆனால் எல்லாற்றையும் மேலான ஒருவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் உன் தாயின் கருவிலேயே உன்னை சுமந்து கொண்டு வருவார். இந்த நாள் வரைக்கும் நடக்கிறதுலே அப்படியே உன் பாதை தாங்கிறது அவர் தாங்க. அப்போ சாலமோன் இந்த ஜனத்தை நடத்தணும், என் தாவீதை கூட இருந்தீங்க, அப்பாவோட இருந்தீங்க, இன்றைக்கி நடத்தணும் நான். ஆண்டவரே இத்தனை ஜனம் நான் சும்மா போய் வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சொல்ல தரலாம், என்னென்ன தெரியல அப்படின்னு புலம்புறாரு. ஆனால் ஆண்டவர் கேட்க சொன்ன பிறகு எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் ஜன நடத்துறதுக்கு எனக்கு கொடுங்க கேட்டார். ஆண்டு சொல்கிறாரு, நீ தீர்க்க ஆயுசை கேட்கல, அப்படி இருக்கட்டும் இப்படி எதுவுமே ஆணவமான எந்த கேள்வி நீ கேட்கல, தன்னை தாழ்த்தின பார்த்தியா, அதனால் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார். சாலமோன் மாதிரி ஐஸ்வர்யமாக வாழ்ந்ததை பைபிள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்குள்ள ஆசீர்வாதம் அப்படி இருந்துச்சான். அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் அரண்மனை நிறைந்து கிடந்ததும், பொன் தகுட்டால் சௌரிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. வெள்ளினால் வாசல் உண்டாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம போய் 1 கிராம் தோடு எவ்வளோ? 7450 ரூபா 60 பைசா. அப்படியா? அன்றைக்கே சொன்னேன், இந்த மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டார். 30 வருஷம் முன்னாடியே சொன்னேன், எனக்கு ஒரு 100 பவுன் 10 பவுன் எடுத்து வையா, பின்னாட உதவுன்னு சொன்னேன். வேண்டாம் 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 வேண்டாம், இந்த மனுஷன் ஆடி தள்ளிட்டார். இன்றைக்கி போய் நகை கடையில் போக முடியுமா? நம்ம பவுன் 7460 ரூபா விற்குது. ரைட், ஓகே, சரி. அன்னைக்கு இருந்தவங்ககிட்ட வருமானம் இருந்துச்சு கிடையாது, அதை சொல்ல போகிறேன். ஏன்னா இதை காட்டிலையும் இன்றைக்கும் அதே பொண்ணு வெள்ளியும் கொடுக்குறது ஒன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட இருக்கிறார். ஒருவேளை நேற்று நைட்டு அந்த நைட்டு உபவாசோடு நான் பேசியிருந்தேன். ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு மனைவி கணவர்கிட்ட கேட்டுச்சான். அவர் வெளிநாடு, அப்பப்போ வாரத்தில் 3 நாள் வெளிநாடு போயிட்டு வரவர், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏயா நகை விட வித்துட்டு இல்லை, நகை எடுத்து போட்டாங்க. எத்தனை பவுன் நகை வேணும்? எனக்கு ஒரு 50 பவுன் நகை வேணும். ஏமா நான் போட்டால் நான் வெளியில் போகிறேன், வேறு பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன், செய்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கணும், இன்னொரு மனைவி சொல்லணும், பெருமைப்படுறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போவாங்க, நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபடி 5000 10,000 காலி பண்ணி வராங்க. அப்போ பார்த்தாரான் 5000 ஒரு நாளைக்கு காலி ஆகுது, மாதத்தில் இவ்வளோ ஒரு 5,000 இவ்வளோ காலி பண்ணுறாங்க. இவர் சரி நகை தானே கேட்குறான்னு சொல்லி நகை ஒரு 50 லட்ச ரூபாய் நகையை வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. கூட நம்ம போட்டுருச்சு. அவர் போயிட்டு நாளைக்கு நைட்டு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ ஷாப்பிங் போயிட்டு மாட்டார். இந்த அம்மா என்ன வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சுருக்கு. ஒரு அலோன்ஸ் கேட்டுச்சு, ஒரு வண்டி போச்சான். அந்த வண்டியில் ஒரு போலீஸ் கொண்டு வந்துச்சான், திருடர்கள் இந்த வழியில் அநேகமாக இருக்கிற வழியில் நீங்கள் தயவுசெய்து பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஒரு சின்ன வார்த்தையாக கேட்டுச்சு. கணவர் சரியாக சம்பாதிக்கிறாரு,
ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வீட்டில் சொந்த இடங்கள் இருக்குது, கழுத்துலேயும் 50 நகை தொங்குது. இந்த அம்மாவால் தன் வீட்டை விட்டு காலை எடுத்து வைக்கவே முடியல. அவர் நில்லுன்னா நிற்கணுங்க. அல்லேலூயா சொன்னார். இந்த அம்மாவால் என்ன போனால் பிடிங்கிடுவாங்க, எப்படி நகையை பறிச்சிருவாங்க அப்படின்ட்டு உடனே கலட்டி கொண்டு எங்கே வச்சிருச்சு? வீட்டில் வச்சிச்சு. வெளியில் போகலை, 1 வாரம் 2 வாரம் போகல. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நம்ம வீட்டை விட்டால் வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, பயம். இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதை அனுபவிக்க தெரியாமல் இருக்காங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவோம், அல்லேலூயா, இந்த முழு தேங்காயை அது உருட்டின கதையுமாங்க. அல்லேலூயா, அது பெருசு இல்லைங்க. இன்றைக்கி நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா, கர்த்தர் பார்த்துக்கிறவர், அதாங்க லைஃப். அல்லேலூயா, அதான் ஆசீர்வாதம், சமாதானம். அல்லேலூயா. அப்போ மறுநாள் நினைஞ்சாங்க, வீட்டுக்காரர் வந்துட்டார். என்னம்மா சாமி போனேன், இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்களா? இல்லைங்க, நான் போகலைங்க, இருட்டு போனால் பிடிங்கிடுவாங்க, போகக்கூடாது. சரி, நீ வீட்டில் வச்சுட்டு போனேன், வீட்டை விட்டு யாராவது கொள்ளையடிச்சு போய்ட்டு என்ன செய்கிறது? இப்போ என்ன செய்யணும்? பேங்கில் போய் வச்சுருங்க, லாக்கரில். இல்லையா, லாக்கரில் வச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மா நகையும் போட முடியல. ஏன் ஆசைப்பட்டுச்சு? அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசை நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா, அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கிடையாது. கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தகப்பன். உங்களுடைய பிரசன்ஸே அபிஷேகம். அல்லேலூயா, உங்களுடைய புன்னகை அபிஷேகம், உங்களுடைய வார்த்தை அபிஷேகம். தைரியமாக பேசுகிறீங்க இல்லையா, பரவாயில்ல பிரதர், கர்த்தர் நமக்கு யாவும் செய்வார் பிரதர். இதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் செல்லாதுங்க. அவரை முன்னாள் நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வார்த்தையை, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம். அதுதான் சாலமோன் கேட்டார், நான் தாவீதுடைய பிள்ளை தான், ஆனால் எனக்கு பயப்படுறாங்க, என்ன அபிஷேகம் அப்பா பண்ணிட்டாரு, ஆனால் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, மூப்பூராக இருக்காங்க, நானும் சிறுவியனாக இருக்கிறேன், எப்படி இவ்வளோ போய் நியாயம் விசாரிக்கிறது? ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுன்னு கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அரண்மனை கட்டாக வச்சார் பார்த்துக்குங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த வருஷம் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, இந்த மாதம் நானும் என்ன செய்யணும்? அந்த 1 கோடி ரூபா தர 3 பேர் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க சர்ச்சுக்கு. ஆலயத்தை தங்கத்தினால் கட்ட போகிறோம். அல்லேலூயா. என்ன தங்கத்தினால? வார்த்தை என்ற தங்கத்தினால் கட்ட போகிறோம். எல்லாமே சுற்றி பார்த்தா வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பிரதர் சொன்னாங்க, என்னிடம் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடம் கொடுத்து தருகிறேன், ஜீவனுள்ள வார்த்தை இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால் தேவன் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஒருவேளை குறைவுன்னு பட்டு உங்கள் கண் பார்க்கணும் விரும்பி நீ பார்க்க முடியலையா, கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. எதையும் ஆண்டவரே, நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இன்றைக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க, எப்படி இன்றைக்கி அதை செய்ய நீ வல்லவராக இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். அவர் மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு யாவும் இல்லாமல் கிடையாது, யாவும் படுத்த போகிறோம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தில் கேட்குறீங்களே, அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. மறுபடியும் பிள்ளை கேட்டுருச்சு. அவர் வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுன்னு சொன்னவர், அவர் மறக்கவே மாட்டார். என்ன கேட்டதும் சரி, என்னெல்லாம் அவர் இயேசு நாமத்தை சொல்லி கேட்டிருந்தீங்களோ. ஒரு பிரதர் சொன்னாங்க, 8 வருஷமாக நான் என்னஞ்சேன், ஒரு பிஸ்னஸ்க்காக நான் வெயிட் பண்ணேன், அதில் எத்தனை தடைகள்ன்றது அவங்க கூட நான் வாக் பண்ணியிருக்கேன், எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்க போகிறோன்னு காலங்கள்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்பை நம்ம காலை கூட எடுத்து வைக்க போகிறோம், போகிறது சரியாக தப்பானலாம் இருந்துச்சு. அவ்வளோ சூழ்நிலையில் என்னங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் நம்பினாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் சொல்லி இன்றைக்கி அந்த மகிழ்ச்சியோடு கூட சபையில் சாட்சி சொல்கிறாங்க. செய்து முடிச்சுட்டாங்க. செய்து முடிச்சுட்டு அடுத்து அதை குறித்து நிறைய பேச போகிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலனடைவார்கள் வசனம் சொல்லுது. அந்த 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லை வந்திருக்கிறார். உங்களுக்கு முந்தின ராஜா பார்க்கலாம், உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. அலையிலே சொல்லு. ஆமென். அதான் சொல்றேன், அலையிலே சொல்லுங்க. ஏன்னா ஐஸ்வர்யம் தர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்பயுமே யோசிக்கிறீங்க, எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாதுன்னு. ஏன் இப்படி ரொம்ப யோசிக்கிறீங்க? விசுவாசோட வார்த்தை அலையிலாம் சொல்லி பாருங்களேன், கர்த்தர் காலையில் வாக்கியப்படுது. ஏன்னா உன் வாயிலிருந்து வரப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய அதிகாரம். நீங்கள் பேசணும். இன்னைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நண்பர்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி நிறைய இன்னும் வாங்கலை, எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி ஆசிரியர்? நான் அவருடைய வசனத்தை பேசுகிறேன், நீங்கள் பிரச்சனையை பேசுகிறீங்க. நான் என்ன பேசுகிறேன்? வசனத்தை பேசுகிறேன். அது எனக்கு ஆண்ட வாக்கிய பண்ணுறாரு. ஏன்னா எனக்கோட மாமிச ரத்தத்தோட எனக்கு போராட்டம் எனக்கு கிடையாது, வார்த்தை தான் எனக்கு. வார்த்தை பேசுகிறோம், ஆசிரியப்பட்டார். ஆண்ட சொன்னார், எனக்கு எந்த இதுவும் கிடையாது, ஜனங்களை வழி நடத்தணும். அதான் சொன்னேன் சாட்சி. எனக்கு இந்த டிசம்பருக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படுது,
நீங்கள் எனக்கு பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதை அந்த சொன்னதை செய்ய எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னேன். எங்கேயோ இருந்த நபர்களை தொட்டு ஒவ்வொன்றா ஆசிர்வதிச்சு இன்னைக்கு வரைக்கும் நேரத்தோடு செய்து முடிச்சிட்டார். அவர் பாருங்கள், நேற்று நைட்டோட 9:30 மணியோட க்ளோஸ் எல்லாம் டோட்டல் முடிஞ்சு. இந்த மாதம் நான் ஃப்ரீயாக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அதில் ஏதாவது சொன்ன குறை இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் என்ன ஜபத்தில் வச்சு இது பண்ணியிருப்பேன். நீ ஃப்ரீ ஆகிட்டார். நேற்று நைட்டு 9:10 என் மனைவிக்கு தெரியும். அல்லேலூயா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். இன்னும் அடுத்த வேலை வந்து அதுக்கான எந்த டேட்டில் நாங்கள் அதை டெலிவரி பண்ணணும் மக்களுக்கு அப்படின்றது எங்களுடைய வேலை. அல்லேலூயா, கர்த்தர் காலில் வைக்க பண்ணி அமர்ந்திருக்க சொல்கிறேன். நீங்கள் தேவன்கிட்ட எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அவர் செய்ய அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எதிர்பார்க்குறாரு, யாரும் கேட்க மாட்டாங்களாங்கிறார். ஏன்னா அவ்வளவு பொண்ணும் வெள்ளியும் ஐஸ்வர்யமும் ஆசிரமும் பெரிய கிடக்குதுங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பனருங்க. நீங்கள் தங்கத்தை கேளுங்கன்னு சொல்ல, பொண்ணை கேளுங்கன்னு சொல்லலை. ஆண்டவரே, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பீங்கள்ல, நான் விசுவாச இந்த காரியத்தில் இருக்கிறேன், அதை வாய்க்க பண்ணுங்க. அல்லேலூயா, அதை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி மட்டும் பாருங்கள். நீங்கள் எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா தேவனால நிறைய ஆர்டர் என்னோட பேசுகிறதா சொல்ல மாட்டேன், அகாடமியோட என்கிட்ட பேசுகிறதாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்கும். அதுதான் எனக்கு என்னை கர்த்தர் பேசினார். ஆனால் அவர் நான் பார்த்து பேசுனதுக்கெல்லாம் கிடையாது. பைபிளில் வசனம் பண்ணி என் காதில் மட்டும் திணிக்கும். இதை நீ பேசு, இதை செய்யணும். அவர் தான் சத்தத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சத்தம், அல்லேலூயா, அவர் சத்தம் மனாந்தரத்தை அதிர பெண்ணும். அப்போ ஏற்பட்ட வார்த்தை இந்த காதில் விடும்போது நான் 1-2 கேட்பேன். ஆண்டவரே, சரிங்கப்பா, சிறு குழந்தைய போல் கேட்பேன். ஆனால் யார் சொன்னாலும் புரியாது. அல்லேலூயா, ஆனால் புரிய வச்சிருவார். எப்படின்னா அதை செஞ்சு முடிச்சுட்ருவார். அல்லேலூயா, தேவன் ஆசீர்வதிப்பார். அதே போல் நம்ம சபைக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா, இதில் ஒரு குறைவிலோ நிறைவான பலனை கொடுத்துருக்கிறார். இந்த காரியம் இவ்வளோ சீக்கிரம் எப்போ நேரிட்டது? தேவன் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது கம்யூனிட்டி வேலைக்காக நான் கடந்து போகிறோம். திருவந்து வேலைக்காக நம்ம பவுல் வந்து அந்த வேர்ட் ஆஃப் கார்டை வாசிப்பார். 2 கொரிந்தியர் 11 வாசித்து முடித்தோன்னா பாஸ்டர் வினேஷ் பிரதர் முன்பாக வந்து இந்த திருவந்தில் பங்கு வருவாங்க. சார், ஒரு வார்த்தையை, ஒரு சின்ன சாட்சி மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மைக் பண்ணி அதுமே அல்லேலூயா. வண்டி நிறைய லோடு ஏற்றிட்டு வந்துட்டு இறக்காமல் போனால் என்ன ஆகும்? எஸ், அப்படி